எண்ணெய் கசிவால் பாதிக்கப்பட்ட எண்ணூர் பகுதியில் பாஜக துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மிக்ஜா புயல் கனமழையின் காரணமாக கடந்த 4ஆம் தேதி எர்ணாவூர் சத்தியமூர்த்தி நகர், ஜோதி நகர் பகுதிகளில் உள்ள பக்கிங்ஹாம் கால்வாய் வழியாக வெள்ள நீரோடு சேர்த்து கச்சா எண்ணெய் எண்ணூர் சுற்றுவட்டார பகுதிகளுக்குள் நுழைந்துள்ளது. இதனால் 8 மீனவ கிராமங்களில் கச்சா எண்ணெய் சூழ்ந்துள்ளதால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆதி திராவிடர் காலனி, திருவீதியம்மன் கோவில், கிரிஜா நகர் ஆகிய குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் எண்ணெய் புகுந்துள்ளது. இதனால் பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த பகுதி மக்கள் கடுமையான விளைவுகளை சந்தித்து வருகின்றனர். இந்த நிலையில் பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி ஞாயிற்றுக்கிழமையன்று கொசஸ்தலை ஆற்று பகுதி மற்றும் எர்ணாவூர் சுற்றுவட்டார பகுதிகளை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்து அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அப்பகுதி மக்கள் மருத்துவ வசதிகள் தேவைப்படுவதாக தெரிவித்ததை அடுத்து உடனடியாக மருத்துவ வசதிகளை செய்து தரும்படி பாஜக நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார். இதில் வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் எம். கிருஷ்ணகுமார், வடசென்னை கிழக்கு மாவட்ட துணைத் தலைவர் ஜே. பல்லவராயர், வடசென்னை கிழக்கு மாவட்ட பொருளாளர் சதாசிவம், இளைஞரணி மாவட்ட துணைத் தலைவர் தமிழரசன், பட்டியலணி மாவட்ட செயலாளர் பாலமகேஷ், சமூக ஊடக பிரிவு மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன், கத்திவாக்கம் மண்டலம் தலைவர் சுரேஷ் தேவன், பொதுச் செயலாளர்கள் எஸ். சங்கர், கே. தேவி, பொருளாளர் கே. ராஜேந்திரன், துணைத் தலைவர் வி. நாகராம் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார். ஆதி திராவிடர் காலனியில இந்த ஊர் மக்களோடு இங்க வந்து பார்த்தோம். ஊர் தலைவர் மாரிமுத்து அவர்கள் நம்முடன் இருக்கிறார். வடசென்னை மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணகுமார் மற்றும் பல நிர்வாகிகள் இங்கே இருக்கிறார்கள். மிக ஒரு கொடூரமான ஒரு சம்பவமாக நடந்தேறி இருக்கிறது. திடீரென்று புழல் மற்றும் பூண்டி ஏரி திறந்து விடப்பட்ட காரணத்தினால அதிக தண்ணீர் வரத்து அதிகரித்து அதிலே மிக முக்கியமாக எண்ணெய் கசிவுகள் இங்க இருக்கக்கூடிய நிறுவனத்திலிருந்து எண்ணெய் கசிவுகள் கலந்த காரணத்தினால இங்கு கிட்டத்தட்ட 6 அடி 7 அடிக்கு மேலாக எண்ணெய் கசிவுகள் மட்டுமே வந்திருக்கின்றன. ஒவ்வொருவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய வீட்டு உபயோகப் பொருட்கள், வீட்டிலே இருக்கக்கூடிய கட்டில், மெத்தை, நாற்காலி, இது போன்ற பல்வேறு விஷயங்கள், குறிப்பாக குழந்தைகளுக்கு உடுத்தி கொள்ளக்கூட துணி இல்லாத ஒரு சூழ்நிலை இங்கே நிலவுகிறது. குழந்தைகளுடைய பள்ளி மாணவ மாணவிகளுடைய புத்தகங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையை நாம் இங்கு வந்து ஆய்வு செய்து இதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய துயரங்களை நாம் நேரடியாக கண்டறிந்து இதை தமிழக அரசிற்கும் மத்திய அரசிற்கும் இங்க இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் நாம் தெரியப்படுத்தி உடனடி தேவைகள் என்னென்ன, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய பல வீடுகளில் இருக்கக்கூடிய கிணறுகள் முழுக்க எண்ணெய் கசிந்து வழிகின்றன. பல வீடுகளில ஏதோ உள்ளுக்குள்ளே புயல் அடித்து அந்த வீடுகளே நாசமாகி போன ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. உண்மையிலேயே பரிதாபத்திற்குரிய ஒரு செயலாகத்தான் தெரிகிறது. அதனால உடனடியாக இங்க இருக்கக்கூடிய இந்த ஊர் தலைவர் அவரிடமும் நாம் பேசி இருக்கிறோம். மக்களிடத்துல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள், பல இளைஞர்கள் மிக எழுச்சியோடு இங்கு அரும்பணி ஆற்றி இருக்கிறார்கள். அதனால அவர்கள் அனைவரோடும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து உடனடி தேவைகள் என்னென்ன என்பதை நாம் கவனித்து வருகின்ற நாட்களில அதை சரி செய்ய வேண்டும். இனி வருங்காலங்கள்ல இது போன்ற நடப்பதை நாம் எப்படி தவிர்க்க வேண்டும் என்பது குறித்தும் மிக முக்கியமாக நாம் ஆலோசனை செய்வோம். அதாவது உள்ளூர்ல இருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பு என்பது எந்த ஒரு தொழில் நிறுவனமும் தொடங்கும் போது கொடுத்துத்தான் தீர வேண்டும். அதுல மாற்று கருத்து யாருக்குமே கிடையாது. ஒரு தொழில் தொடங்குகிறது என்று சொன்னாலே முதல்ல அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான். ஏனென்று சொன்னால் அந்த இடத்தினுடைய நிலங்களை எடுத்துத்தான் அங்குதான் நாம் தொழில் தொடங்குகிறார்கள். அதனால ஏற்கனவே அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், ஏற்கனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன அளவுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. எண்ணூர் என்பது ஒரு மிகப்பெரிய தொழில் பேட்டை என்றே சொல்லலாம். அசோக் லேலாண்ட்ல இருந்து ஸ்பிக் கெமிக்கல்ஸ்ல இருந்து அவ்வளவு கெமிக்கல் கம்பெனிஸ் இங்க இருக்குது. அதனால இதையெல்லாம் நாம் பார்த்து ஆராய்ந்து, இதுல பதட்டம் அடையாமல் பார்த்து ஆராய்ந்து
எங்கெல்லாம் முடியுமோ உறுதியாக, அது எந்த இடமாக, இந்தியாவினுடைய எந்த பகுதியாக இருந்தாலும் அங்கு நிறுவப்படுகிற, அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல ஆங்காங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்க வேண்டும் என்பதுதான் எழுதப்படாத விதி. ஏன் எழுதப்பட்ட விதியும் கூட அதுதான். அதனால உறுதியாக அது செய்யப்பட வேண்டும். நாம் தவிர்த்திட வேண்டும். ஏனென்று சொன்னால் அரசாங்கம் தான் ஒரு மெக்கானிசம், இதுக்குன்னு ஒரு மெக்கானிசம் வெள்ள காலங்கள்ல யார் இதை சரி செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த மெஷினரி, அந்த இயந்திரம், அரசு கிட்ட தான் இயந்திரம் இருக்கும். நான் ஒருவன் 4 பேரை காப்பாற்ற முடியும் என்று சொன்னால் அரசாங்கம் 40,000 பேரை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு வலுவானது. அதனால நான் ஒரு எதிர்க்கட்சியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த அரசாங்கத்தை வலுவான அந்த இயந்திரத்தை கொண்டு சரியாக செயல்பட வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இதுதான், இதை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால இங்க பணம் வேண்டும், பொருள் வேண்டும், எல்லாம் வேண்டும். நம்முடைய வாழ்வாதாரம் செழிக்க வேண்டும் என்று சொன்னால் அரசாங்கம், மாநில அரசாங்கம் தான் இந்த வெள்ள அதனாலதான் மத்திய அரசு கூட பணமாக கொடுத்து விடுகிறது. யாருக்கு? மாநில அரசுக்கு மத்திய அரசு பணமாக கொடுது. இப்போ சமீபத்தில் நடந்த இந்த மழை வெள்ளத்திற்கு கூட 1168 கோடி உடனடியாக பல்வேறு தலைப்புகள்ல கொடுக்கும். ஆனால் கொடுத்து விடும். ஆனால் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது மாநில அரசு. மாநில அரசு மக்களை யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பார்த்து, இப்ப நான் கூட பார்த்தேன், நீங்க 6,000 ரூபாய் வாங்குறதுக்கு ஒரு பெரிய கியூ நின்றுச்சு ஒரு ரேஷன் கடையில். உண்மையிலேயே நான் சார்ந்த பகுதியில எந்த பாதிப்புமே இல்லை. ஆனா அவங்களுக்கு எதுக்கு பணம்னு எனக்கு புரியல. இது தவறு. உண்மையிலேயே பாதிப்பு. இந்த பகுதியில பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டுல பார்த்தா டிவி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, வாஷிங் மிஷின் எல்லாம் போச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு குறைந்தது 1 லட்சத்திலிருந்து 1.25 லட்சம் நஷ்டமாயிடும். அப்போ உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை கண்டறிந்துதான் கொடுக்க வேண்டும். பல பேர் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் நான் இருக்க மாட்டேன். ஏன் இருக்க மாட்டேன்னா ரேஷன் கடைக்கு போறேன், 6,000 ரூபாய் வாங்கணும். அப்போ ஒரு அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையோடு பாதிக்கப்பட்ட மக்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும். அதனால்தான் நாம் தொடர்ந்து சொல்லி வருகிறோம், இதை அரசியலாக்க வேண்டாம். அதனால மாநில அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது அதை சிறப்பாக செயல்பட வைக்க வேண்டியது எங்களை போன்ற கட்சிகளுடைய கடமை.